ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விருது. இத்தனை வருட தமிழ் சினிமா வரலாற்றில் எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க, எத்தனையோ திரைப்படங்கள் வந்திருக்கு. அப்படி வந்த நடிகரில் பல பேர் உச்சத்தை தொட்டிருக்காங்க. பல திரைப்படங்கள் இன்றி வரைக்கும் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய சினிமாவின் கிங் மேக்கர் ஒருவரை தான் இப்பொழுது நாம் இந்த மேடையில் கௌரவிக்க போகிறோம். இந்த விருது நீங்கள் வழங்குவதற்காக லைக் டு கால் டைரக்டர் லிங்குசாமி சார் அவர்கள், பாண்டியராஜ் சார் அவர்கள், மாரி செல்வராஜ் சார் அவர்கள், விகடன் நிறுவனத்தின் எம்டி பா ஸ்ரீனிவாசன் சார் அவர்கள். SS வாசன் விருது இது யாருக்கு போக போகுது அப்படின்றது ஒரு ஏவி மூலமாக பார்க்கலாம். SS வாசன் விருது 2024. ஆயிரத்தி 1970களில் உலக நாடுகள் நிலவை எட்டி பிடிக்க முட்டி மோதிக் கொண்டிருந்த போது சர்வதேச கலை மேடையில் தனக்கான இடம் தேடி போராடிக் கொண்டிருந்தது தமிழ் சினிமா. அது ஹிந்தி சினிமாவையே இந்திய சினிமா என உலகம் கருதிய காலம். திருவிழா நெரிசலில் முன்முதலாய் உலகம் பார்க்க துடிக்கும் குழந்தைக்கு தந்தையின் தோள்கள்தானே ஏவுதளம். அப்படி தமிழ் சினிமா எனும் குழந்தை ஏறி பயணித்த தோள்களுக்கு சொந்தக்காரர் இயக்குனர் SP முத்துராமன். புராணங்களில் தொடங்கி அரச சாகசங்களில் பயணித்து இறுதியாய் குடும்ப சித்திரங்களில் வந்து நின்ற தமிழ் கதைகளுக்கு வணிக சினிமாவுக்கான புதிய பாதையை கைகாட்டியவர். தமிழ் சினிமாவை இந்திய திரைப்பட சந்தையின் வல்லரசாய் மாற்றியவர். ரஜினிக்கு ஒரு முரட்டுக்காளை என்றால் உலகநாயகனுக்கு ஒரு சகலகலா வல்லவன். கமர்ஷியல் படங்கள் மட்டுமே இவர் அடையாளமில்லை. ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது ரவியும் 6 to 60 வரை சந்தானமும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் மறைய ஆனது ஆண்டுகள் பல. புவனா ஒரு கேள்விக்குறி, பிரியா என நாவல்களை படங்களாய் மொழி மாற்றுவது, ஒரே ஒரு பாடல் காட்சிக்காக அனிமேஷன் பயன்படுத்துவது, தமிழ் சினிமாவின் முதல் 2ஆம் பாகத்தை எடுத்தது என கோலிவுட்டிற்கு இவர் கொடுத்த கொடை கடையேழு வள்ளல்களுக்கு ஒப்பானது. இனி தமிழ் சினிமா எவ்வளவு உயரங்களை தொட்டாலும் அதை தூக்கிவிட்ட தோள்கள் இவருடையது. சொல்லப்போனால் முதல் படமான கனிமுத்து பாப்பாவின் முதல் காட்சியில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்து மற்றவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் நாயகன் இவரேதான். SP முத்துராமன், கொண்டாட்டங்களின் அகராதி. தமிழ் சினிமாவின் வணிக முகத்தை வடிவமைத்த இந்த மாபெரும் கலைஞனுக்கு SS வாசன் வாழ்நாள் சாதனையாளர் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். The man himself, the legend himself, ladies and gentlemen, இந்த மேடையில் the king maker SP முத்துராமன் ஐயா அவர்கள். SPM சாரை கௌரவிக்கிறதுல எங்களுக்கு அவ்வளோ ஒரு அலாதியான ஒரு மகிழ்ச்சி. இன்றைக்கி SPM சாருக்கு இந்த விருது கொடுக்கறதுக்கு கமல் சார் வரதா இருந்தது. அவருடைய சில அந்த ஃப்ளைட் டேட் மாற்ற முடியாததுனால அவர் அவசரமாக கிளம்ப வேண்டியதாக போயிருந்தது. அதனால் அவர் சார்பில் நாங்கள் அனைவருமே அந்த விருதை சாருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். SP முத்துராமன் சார் பின்னாடி வந்த மிக முக்கியமான கமர்ஷியல் டைரக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு கேட்டு திறந்து வச்சவங்க. அவ்வளோ சின்சியர், அற்புதம். நல்லவனுக்கு நல்லவன், நல்லவன் எல்லாமே ஹீரோக்கு வச்ச டைட்டில் இல்லை, சாருக்காகவே வச்சுக்கிட்ட டைட்டில். ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். வாழ்த்துக்கள் சார். தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான அடையாளம் லெஜண்ட். அவருக்கு விருது கொடுக்கறதுக்கு இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நன்றி ஆனந்தவுடனுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக சார், எங்ககிட்ட இருந்து அவார்டை வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.
விகடனுக்கு நன்றி. ஏன்னா இப்படி ஒரு விருதை, ஏன்னா வந்து நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து செக்யூரிட்டியாக இருந்தாலும் அப்போ சார் வந்து தினமும் காலையில் அந்த டைமுக்கு கரெக்டாக வருவார். ஒவ்வொரு நாளும் காலையில் சல்யூட் அடிக்கிறத ஒரு வேலையாகவே நான் வச்சுருப்பேன் சார். உங்களுக்கு எனக்கு தெரியாது. அப்போ வந்து ஏவிஎம்மில் வந்து சாருக்குன்னு ஒரு அலுவலகம் இருக்கும். கரெக்டாக ஃபஸ்ட்டு சார் தான் வருவார். அங்கே ரஜினி சார் ஷூட்டிங், கமல் சார் ஷூட்டிங், எல்லா ஷூட்டிங் வருவாங்க. சாரை வந்து விஷ் பண்ணிட்டு தான் அங்கே இதுக்கே போவாங்க. அப்போ தான் நான், ஏன்னா இயக்குனர் ஆகணும்னு நான்லாம் ஓடி வந்திருக்கேன். அப்பா இயக்குனருக்கு இவ்வளோ வேல்யூவா, சூப்பர் ஸ்டார் வருவாரா, உலக நாயகன் தேடி வந்து விஷ் பண்ணிட்டு போவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். நீங்கள் உங்களுக்கு இந்த விருது கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ் வாசன் விருது இன்றைக்கு ஆனந்த விகடன் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகுந்த மகிழ்ச்சியான, மிகுந்த மரியாதைக்குரிய அந்த பெரியவருடைய பெயரில் எனக்கு அந்த விருது கிடைத்திருப்பது நான் உழைத்த உழைப்பு கிடைத்த பயனாக உங்கள் எல்லார் முன்னிலையும் அதை பெற்றுக்கொள்வதற்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்எஸ் வாசன் அவர்களை பற்றி சொல்லுகிற போது, இந்தியாவுடைய திரையுலகத்திலே மூத்த பெரிய சினிமா துறையினுடைய இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் ஸ்டுடியோ ஓனராகவும் இருந்த பெரிய மனிதன், மாமனிதன். அவருடைய பேரில் இந்த விருதை நான் வாங்கியிருக்கிறேன் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்லாம் கிடையாது. இந்த பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு இன்றைக்கி வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் படித்த ஒரே பள்ளிக்கூடம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏவிஎம் பல்கலைக்கழகம். அதன் பிறகு கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் உதவி இயக்குநராகவும் வளர்ந்து இப்போதைக்கு நான் 70 படங்களை இயக்கியிருக்கிறேன். அதில் 3 படங்கள் அண்ணன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், 10 படங்கள் நான் வளர்த்த பிள்ளை உலக நாயகன் கமலஹாசன், 25 படங்கள் இன்றைக்கு உலகமெல்லாம் புகழ்பெற்றிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இந்த ஆனந்த விகடனுடைய விழாவில் எல்லா கலைஞர்களுக்கும், வருகிற கலைஞர்களுக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். நீங்கள் எல்லாம் பிரமாதமாக டெக்னிக் வேலை செய்கிறீங்க. ஒரே ஒரு விஷயத்தில் கோட்டை விடுறீங்க. அந்த கோட்டை கதை சரியாக இருந்தால் தான் பாக்கி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இவனே சொல்ல மாட்டேன். என்ன கதையை வாழை மரத்தை வச்சு ஒரு கதை பண்ணிட்டார் அவர். ஆகவே அந்த கதைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் கமர்ஷியல் பண்ணியிருக்கேன், கதை பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணி சார். ரஜினி சாரை வச்சு புரட்டு கதையும் பண்ணேன், 6-60 வரைன்னு சென்டிமெண்ட் கதையும் பண்ணேன். அதேமாதிரி கமலஹாசன் வச்சு சகலகலாவல்வனையும் பண்ணியிருக்கிறேன், ஒரு ஊதா பக்கம் சொல்லிட்டு கதையும் பண்ணியிருக்கிறேன். ஆகவே கதையை கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம எந்த விதமான படங்களையும் எடுக்க முடியும். ஆகவே புதிதாக வருகிற இயக்குநர்கள் கதைகளில் கவனம் செலுத்துங்கள். இந்த வாய்ப்புக்கு துணை இந்த அத்தனை பேருக்கும் என் உளமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்கிற வளர்கிற வணக்கம். மிக அழகான எக்கச்சக்கமான திரைப்படங்கள் பார்த்தது. என் அற்புதமான திரைப்படங்கள், அற்புதமான கலைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு இந்த மேடையில் வந்து அந்த அழகான விருதை வீட்டுக்கு எடுத்து சென்றார்கள். ரொம்ப அழகான விழாவை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்ற மகிழ்ச்சி, சந்தோஷம் எங்களுக்குள்ள கண்டிப்பாக இருக்கு. ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஈவினிங். இந்த ஈவினிங்க்கு பக்கபலமாக இருந்தால் நம்ம ஸ்பான்சர்ஸ்க்கு தேங்க் பண்ணுறதுக்கு நேரம் இது. வி லைக் டு தேங்க் டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சி. சத்யா என்றாலே சந்தோஷம் தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை, வாங்கும் பொழுதும் வாங்கிய பிறகும். கோ பிரசன்டட் பை காசா கிராண்ட் பில்டிங் ஆஸ்பிரன்ஸ், பவர்ட் பை ஆச்சி மசாலா, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். கோபர்ட் பை கியா, மொமெண்ட் தட் இன்ஸ்பயர்ஸ்.
Associate sponsors Thangamayil Jewelry, Thangam Vanga, Thangamayilukku Vanga, Yasko Shirts, Trousers and Dhotis, food partner Geetham Veg Restaurant, Relish the Ragas of Real Taste. Special partners RKG Nei, Gama Gama Manam, Nalam Tarum Dinam. சென்னை அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் காலேஜ் 27,000 மாணவர்களுக்கு மேல் வேலைவாய்ப்பு அளித்த ஒரே கல்வி நிறுவனம். வேல்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மினிஸ்டர் ஒயிட் தோதீஸ் அண்ட் ஷர்ட்ஸ், டிக்செல், வெஸ்டர்ன் பிரீஃப், டிராவல் பார்ட்னர் GT Holidays, South India's #1 travel brand, savings partner DNC Chits Private Limited, Chitna DNC, சட்டுன்னு பணம் வரும். Health partner Apollo Pharmacy, nutrition partner Tamilpal, Nanmai Murumai, outdoor partner Next Advertising Solutions, Think Outdoor Think Next, metro partner Mudra OOH, exclusive concessionaires for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyram's Outdoor Advertising, Grow Beyond Sky, multiplex partner AGS Cinemas, Namma Chennai, Namma Cinemas, radio partner Radio City 91.1 FM, audio partner Bigoden Play, download Bigoden app for unlimited Tamil audiobooks. Thank you so much அனைவருக்கும். Kalamaram from Archanaka and Vijay.